பாரதி, நான் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் புருஷனுக்கு மித்ராவோட கல்யாணம் நடக்க போகுது. அத கண்குளிர பார்த்து ரசிக்காம இப்படி வாசல்ல வந்து யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ, ஒருவேளை துரை வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னை காப்பாத்துவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பாவம் நீ. பவானி, நீங்க யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நான் ஒண்ணு வச்சிருக்கேன். என் திட்டம் என்னன்னு நீங்க யாரும் எப்படி யோசிச்சாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது உங்க யாருக்குமே தெரியாது. எப்படி பார்த்தாலும் உனக்கு ஆப்பு கன்ஃபார்ம். அது மட்டும் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது பவானி. அது சரி, கல்யாண மேடையில புரோகிதர் மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. ஆதியோட அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லா சடங்கையும் நீயும் ஏகாம்பரமும் தானே பண்ணணும். இங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. போப்போ, அச்சத தட்டை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடு. ஆசீர்வாதம் பண்றதுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இவ பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கா. சின்னவா இருக்கும். சொல்லு மித்ரா, மணமேடைக்கு வராம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மேடம், ரொம்ப முக்கியமான விஷயம். அத சொல்றதுக்கு தான் போன் பண்ணேன். ஆதி கட்டுற தாலி ஏன் கழுத்துல ஏறணும்னா அந்த பாரதியோட கழுத்துல ஆதி கட்டின தாலி இருக்க கூடாது. எப்படியாவது அவ கழுத்துல இருந்து அது இறங்கியே ஆகணும். மித்ரா, எந்த நேரத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்க? இப்ப எப்படி பாரதி கழுத்துல இருக்கிற தாலியை நம்மளால இறக்க முடியும்? இறங்கிதான் ஆகணும். அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, கேக்குறீங்களா? நீ சொல்ற விஷயம் எல்லாம் புரியுது. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த விஷயத்தை பண்ணிதான் ஆகணுமா? கண்டிப்பா பண்ணணும். எனக்கு இப்ப வரைக்கும் பாரதி மேல நம்பிக்கையே இல்ல. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆதிக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. அவளோட திட்டம் எதுவுமே பழிக்கவே கூடாது. அவ கழுத்துல இருக்கிற தாலிய அறுத்து எடுத்துட்டு அவளை அவமானப்படுத்தினா மட்டும்தான் அவளோட ஆட்டத்தை அடக்க முடியும். நாமளும் அவகிட்ட இருந்து தப்பிக்க முடியும். இந்த கல்யாணமும் எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். சரி, இப்ப என்ன? பாரதி கழுத்துல ஆதி கட்டின தாலி இருக்க கூடாது. இப்ப என்ன? அவ அசிங்க பண்ணு, அப்படிதானே? சரி, என்கிட்ட விட்டுற, நான் பாத்துக்கிறேன். பாரதி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கழுத்துல இருக்கிற தாலி இறங்க போகுதுரே. அதே சமயம் ஆதி என் கழுத்துல தாலியை கட்ட போறாரு. நீ என்ன நினைச்சாலும் நீ நினைக்கிறது நடக்காது மித்ரா. சந்தோஷ், வந்துட்டீங்களா? எங்க இருக்கீங்க? மேடம், நான் மண்டபத்துக்கு பின்னாடி தான் இருக்கேன். சரி, நீங்க அங்கேயே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க மேடம். என்ன இப்ப எதுக்கு பாரதி வேகமா போறா? சின்னவா இருக்கும். என்னடா பாக்குற? இது ஒரு ஏஐ ஆப். உன்னோட வாய்ஸ இதுல நான் கேப்சர் பண்ணிட்டேன். இப்ப இந்த வாய்ஸ வச்சு பாரதிக்கு போன் பண்ணி பக்கத்துல இருக்கிற லாட்ஜுக்கு வர சொல்ல போறேன். பாரதியும் மாட்டிக்க போறான். போதுமா? உன் பெர்மிஷன் இல்லாமலேயே உன்னோட வாய்ஸ வச்சு பாரதிய நான் மாட்ட வைக்க போறேன். எப்படி? என் பிளான்
நல்லா இருக்கா? மேடம் இதை சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி காப்பி பண்ணியிருக்கேன். இதில் சீக்ரெட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதில் பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் சந்தோஷ். இந்த உதவி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அது தாங்க. இந்தாங்க. யாரா இருக்கும்? ஹலோ பாரதி, நான் துரை பேசுறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாரதி. நான் உடனே உன்னை மீட் பண்ணணும். விஷயம் ரொம்ப சீரியஸ் பாரதி. என்னால மண்டபத்துக்குள்ள வர முடியாது. அதனால பின்னாடி இருக்க லாட்ஜ்ல நான் உனக்காக வெயிட் பண்றேன். எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ வந்துரு. விஷயம் ரொம்ப சீரியஸ் பாரதி. சரி, ஓகே, நான் உடனே வரேன். நீ எந்த ரூம்ல இருக்க? ரூம் நம்பர் என்ன? ரூம் நம்பர் 53. சரி, நான் உடனே வரேன். மேடம் என்னாச்சு? ஃபோனில் யார் பேசுனா? ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை சந்தோஷ், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு பணத்தை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். மேடம் எனக்கு எதுவும் அவசரம் இல்லை மேடம். ஏதோ எமர்ஜென்சியில் இருக்கீங்க போல. நீங்கள் பாருங்க மேடம். ஓகேங்க, தேங்க்ஸ். ஏய், விடுங்கடா அவனை. வேணா பவானி, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அப்படியா? உன் அட்வைஸ் எல்லாத்தையும் உன்னை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி நான் பொறுமையா கேக்குறேன். இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அந்த பாரதியை தட்டிட்டு வந்துட்டு உன்னை கவனிச்சுக்கிறேன். சரி, பட்டுமாப்பா? பாத்துக்கங்கடா. ஏய் பவானி, ஏய் தண்ணி. ஆமாக்கா, அந்த மூட்டை உள்ளதான் சத்து கேக்குது.